இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு இன்சிடென்ட் இன் கோஸ்ட்லேண்ட். படத்தோட பேர்ல கோஸ்ட் இருக்கிறதால படத்துலயும் கோஸ்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படம் பேய் படம் மாதிரி இருக்கும். அதோட ஒண்ணுமே புரியாது. என்னடா இங்க ஒரு சீனை காட்டுறானுங்க, அங்க ஒரு சீனை காட்டுறானுங்க, படம் விறுவிறுப்பா போனாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் படத்தை புரிஞ்சுக்க முடியும். சரி, வளவலன்னு பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். படத்தை ஆரம்பிக்கிறப்பயே ஒரு சுட்டி பையனை காட்டுறாங்க. இந்த பையனுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த சுட்டி பையன் ஓடி வந்து ரோட்ல ஏறான். அங்க ஒரு கார் போகுது. அந்த காருக்குள்ள ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடிக்கு ரெண்டு பொண்ணுங்க. ஒரு பொண்ணோட பேரு எலிசபெத், இன்னொரு பொண்ணோட பேரு வீரா. இந்த படத்துல இந்த எலிசபெத்ன்ற பொண்ணை ஷார்ட்டா பெத்னு கூப்பிடுவாங்க. இந்த பெத்துக்கு பேய் கதைகள் எழுதுறது நான் ரொம்ப பிடிக்கும். பேய் கதைகளை எழுதி ஒரு பெரிய நாவலிஸ்ட் ஆகணுங்கிறது இவருடைய கனவு. அந்த வகையில ஒரு பேய் கதையை எழுதி அதை தன்னுடைய அம்மா கிட்டையும் தங்கச்சி வீரா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த கதையை கேட்டு பெத்தோட அம்மா சூப்பரா இருக்க சொல்லும் அப்படிங்கிறாங்க. ஆனா வீராவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எப்பதான் இந்த பேய் பூதன்ற கதையெல்லாம் எழுதுறத விடுவியோ அப்படின்னு பெத்துக்கிட்ட சொல்றா வீரா. சரி, இந்த மூணு பேர் சேர்ந்து எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன தான் அத்தை வீடு சும்மா தான் இருக்குன்னு சொல்லி அங்க குடியேற போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஐஸ்கிரீம் வண்டி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருது. அந்த வேன்ல இருக்கிற ஆளு கார்ல இருக்கிற இந்த மூணு பேரையும் பார்த்து கையை காட்டி ஹாய்னு சொல்றான். அதுக்கு பெத்தும் அவருடைய அம்மாவும் சந்தோஷத்தோட ஹாய்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இப்ப வேனோட வேகத்தை குறைச்சு பின்னாடி வந்து வீராவுக்கு ஹாய் சொல்றான். வீரா முதல்ல ஹாய்னு சொல்லிட்டு அப்புறம் மிடில் ஃபிங்கரை காட்டி திட்டுறா. இதை பார்த்துட்டு வேன்ல இருக்கிறவன் இவங்கள முந்தி போயிடுறான். இங்க இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க, இன்சிடென்ட் இன் கோஸ்ட்லேண்ட். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பெத்துன்ற பொண்ணு ஒரு கடையில சாப்பிடுறதுக்கு பிரெட் வாங்கிட்டு கிளம்புற சமயத்துல அந்த கடையில வேலை செய்யற பொம்பளை பெத்த பார்த்து ஊருக்கு புதுசா இருக்கிறீங்க, சுத்தி பார்க்க வந்தீங்களான்னு கேட்க, அதுக்கு பெத்து இல்ல நாங்க இங்க இறந்து போனங்க ஆன்டி கிளாரஸ் வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த கடைக்கார பொம்பளை, என்ன அந்த பொம்பளையா? அந்த பொம்பளை சரியான பைத்தியமாச்சே, அவங்க வீட்டை சுத்தியும் ஒரே பொம்மையா தானே இருக்கும், அவங்க இறந்துட்டாங்களா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த கடைக்கார பொம்பளைக்கு ஒரு போன் கால் வருது. கடையை கொஞ்ச நேரம் பாத்துக்குமான்னு பெத்த பார்த்து சொல்லிட்டு அந்த கடைக்கார பொம்பளை போயிடுறாங்க. சரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெத் அங்க இருக்கிற ஒரு புக் எடுத்து படிச்சிட்டு இருக்க. அப்படியே ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் வேன் கடைக்கு வெளியே நிக்குது. என்னடா இந்த வேன் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சு பெத் அந்த வேனை பாக்குறா. ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் வேன் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். பொதுவா எல்லா பேய் படங்களையும் வர மாதிரி அங்க இருக்கிற ஒரு லைட் விட்டு விட்டு எரிய பக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கிறத பாக்குற எலிசபெத் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க. அதுல ஒரு கொடூரமான செய்தி ஒண்ணு இருக்கு. அந்த செய்தி என்னன்னா, டீனேஜ் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டை சூஸ் பண்ணி நைட் டைம்ல போய் பெத்தவங்களை கொலை பண்ணிட்டு அந்த டீனேஜ் பெண்களை பல நாட்களா கற்பழிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு. இந்த சம்பவத்தோட இது 5வது சம்பவம். இன்னும் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. இதை பெத் படிச்சிட்டு இருக்கிற சமயத்துல தன்னுடைய சிஸ்டர் வீரா கடைக்கு வந்து, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க, சரி நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பெத்து, உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்களை கற்பழிச்சு அந்த பொண்ணுங்களுடைய அப்பா அம்மாவை கொண்டுட்டு அதே வீட்டுல இருந்து பல நாட்களா அந்த பொண்ணுங்களை கற்பழிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்குன்னு சொல்ல, அதுக்கு வீரா, என்ன புது கதையை அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா, உனக்கு மட்டும் இப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வருது, எப்பதான் இந்த மாதிரி கன்றாவி கதையெல்லாம் எழுதுறத விட போறியோ அப்படின்னு வீரா பெத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல அம்மா வந்து, இன்னும் என்னமா பண்றீங்க, நேராச்சு வாங்க போலான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. ஒரு வழியா 3 பேரும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு உள்ளேயும் வெளியவும் நிறைய பொம்மைங்க இருக்கு. என்ன கருமண்டா இதெல்லாம், ஆன்ட்டி என்ன சின்ன குழந்தையா, ஏன் இவ்வளவு பொம்மையை வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள 3 பேரும் போறாங்க. இங்க பெத்து ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு, இது சைனீஸ் பசில் பாக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பெத்து, இது கண்ணாடி மட்டும் இல்ல, இது ஒரு பெட்டி மாதிரி, இதுக்கு ஒரு சீக்ரெட் பட்டன் எங்கேயாவது இருக்கணும், இத பத்தி நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அழுத்துறா. அந்த கண்ணாடி ஒரு கதவு மாதிரி திறக்குது. நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க, டப்புன்னு ஒரு பயங்கரமான பொம்மை வந்து இவங்கள பயமுறுத்துது. இது பேய்லாம் இல்ல, சாதாரண பொம்மை தான். ஆனாலும் வீரா இதை பார்த்து பயந்து வெறுப்பாகி வெளியில போறா. வெளியில இவளுடைய அம்மா வீடு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு பிடிக்கலன்னு கோவத்தோட சொல்றா வீரா. எங்க வீட்டுக்குள்ள பெத் புக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட கையில ரத்தம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பெத் அழுதுகிட்டே தன்னுடைய அம்மா கிட்ட போறா. என்னாச்சு செல்லம், ஏமா அலறன்னு கேட்டுட்டு அம்மா பெத்தோட பேண்ட பாக்குறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அந்த ரத்தம் பீரியட்ஸால வந்த ரத்தம்னு. அப்படியே சீனை கட் பண்ணா வீரா வெளியில கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அம்மா வீரா கிட்ட வராங்க. இங்க வீரா தான் அம்மா கிட்ட, அம்மா பெத்த இந்த பேய் கதைகளை எழுதுறத விட சொல்லுங்க, அவ எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறா, பசங்களை பார்த்து பயப்படுறா, சில நேரங்கள்ல தன்னுடைய சொந்த நிழலை பார்த்தே பயப்படுறா. இவ்வளவு பயம் இருக்கிறவ ஏன் பேய் கதைகளை எழுதணும்? அம்மா நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, அவ கனவு உலகத்துல வாழ்றாமா. பெத்து தன்னை ஒரு ஃபேமஸான ரைட்டராகவும் தன்னை ஒரு பெரிய டிவி சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறதாகவும் அந்த இன்டர்வியூ பத்தி ஒரு மேகசைன்ல வந்ததாகவும் அவ கற்பனை பண்ணி எழுதி வச்சிருக்கிறத நான் பார்த்தேன். அவ இந்த நிஜ உலகத்துல வாழ்ற மாதிரி எனக்கு தெரியல, எதுக்கும் ஒரு டாக்டரை பாக்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா அப்படிங்கிறா வீரா. இதெல்லாம் இவங்க அம்மா கேட்டுட்டு, ஓ உன்னோட சிஸ்டர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கியா, எனக்கு தெரியாம போச்சு, ஏன்டி இப்படி எல்லாம் அடிச்சு விடுற, உன் பாய் ஃப்ரெண்ட பிரிஞ்ச வெறுப்புல தானே இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு வீராவுக்கு ரொம்ப கோவம் வந்து போனை கீழே தூக்கி போட்டுட்டு தன்னுடைய அம்மாவை தான் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு அப்படியே கீழே உட்கார்றாங்க. கோவம் தணிஞ்ச உடனே தன்னுடைய போனை குனிஞ்சு எடுக்கிறாங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா ஒரு வேன் நிக்குது. சந்தேகமே இல்ல, அதே ஐஸ்கிரீம் வேன் தான்.
வீரா தன்னுடைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போறாங்க. இங்க வேன் வீட்டுன்னு இருக்குது. வீரா தன்னுடைய சிஸ்டர் பெத்து கிட்ட இத பாரு, இது என்னுடைய ரூம், உன் பொருள் எடுத்துக்கிட்டு உன் ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு வீரா பெத்தோட சூட்கேஸ் வந்து கொடுத்து இது ஏன் என் ரூம்ல இருக்கு இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. இதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் பயப்பட இது பழைய வீடு, இப்படி ஏதாவது சத்தம் கேட்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றா பெத்து. இங்க இவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஆனா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சிக்னல் கிடைக்காம இந்த அம்மா பேசிட்டு இருக்க திடீர்னு இவங்க பின்னாடி இருந்து தடிமாடு மாதிரி ஒருத்தன் ஓடி வந்து இந்த அம்மா வெடிச்சு தள்ளுறான். என்னடா சத்தம் கேக்குதுன்னு பெத்தும் வீராவும் ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா இங்க தடிமாடு மாதிரி ஒருத்தன் இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து ஓடுறாங்க. ரெண்டு பேரையும் அந்த குண்டை துரத்த ஆரம்பிக்கிறான். இங்க அப்படியே ஒரு ஜன்னல் வழியா அந்த வேனை காட்டுறாங்க. அந்த வேன்ல இருந்து ஏதோ ஒரு பொம்பளை இறங்கி நடந்து வர மாதிரி தெரியுது. இங்க இந்த தடிமாடு பெத்தையும் வீராவையும் தலைமுடியை பிடிச்சி தரத்தரன்னு கீழே இழுத்துட்டு போய் அதே வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்ல பெத்த கீழே போட்டுட்டு வீராவை ஒரு ஷட்டர்ல அடிச்சு அவளை ரேப் பண்றதுக்கு ஒரு ரூமுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு போறான். பெத் இதெல்லாம் பார்த்து பயந்து மேல ஓடுறா. அங்க அந்த வேன்ல இருந்து வந்த பொம்பளை நிக்கிறா. பெத் அந்த பொம்பளை பார்க்க அந்த பொம்பளை என்னை எதுக்கடி பாக்குறேன்னு சொல்லிட்டு பெத் அடிக்கிறா. என் பொண்ணையை அடிக்கிறியான்னு சொல்லிட்டு பெத்தோட அம்மா அந்த பொம்பளை கூட சண்டை போடுறாங்க. அந்த அம்மா கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அந்த பொம்பளை அடிக்கிறாங்க. இப்ப அந்த பொம்பளை ஒரு பாட்டில உடைச்சி அந்த அம்மாவோட வயிற்றிலே குத்துறா. இருந்தாலும் தான் பொண்ணை காப்பாத்தி ஆகணும்ன்ற வெறியில சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல அந்த பொம்பளை மயக்கமாக்கி கீழே விழுந்துடுறா. உடனே அம்மா பெத்த பார்த்து ஓடிடுமா, இங்க இருக்காத, ஓடி உன்னை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல தன்னுடைய இரண்டாவது பொண்ணு வீர அலறல் சத்தத்தை கேட்டு அவளை காப்பாத்த ஓடுறாங்க. இங்க இந்த பொம்பளை மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறா. பெத் அந்த பொம்பளை பார்த்து பயந்து கீழே ஓட இங்க தன்னுடைய அம்மா அந்த குண்டை முதுகிலேயே ஏறி கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தி அந்த குண்டனை சாகடிச்சிடுறாங்க. எப்படியோ தான் பொண்ணுகளை காப்பாத்திட்டோம்னு நினைச்சு அந்த அம்மா பெருமூச்சு விடுற சமயத்துல அந்த பொம்பளை பின்னாடி இருந்து ஓடி வந்து அந்த அம்மாவோட கழுத்திலே குத்திடுறா. அப்படியே சீனை கட் பண்றாங்க. இங்க பெத்து தன்னுடைய தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அம்மா அம்மான்னு கத்துறா. இந்த நேரத்துல ஒருத்தர் ஓடி வந்து பெத்தை கட்டி பிடிச்சி பேபி என்னாச்சுமா, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி பெத்தோட அழுகைய நிறுத்த பாக்குறாரு. பேபின்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் இல்லையா, இவரு தான் பெத்தோட கணவர். ஒரே குழப்பமா இருக்குல்ல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருந்தது. அப்புறம் தான் தெரிய வந்தது இந்த கோர சம்பவம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன நடந்திருக்கு. இந்த சம்பவம் அப்பப்ப பெத்தோட கனவுல வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப பெத்துக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையே இருக்கு. அது மட்டும் இல்ல, பெத்து இப்போ ஒரு ஃபேமஸான ரைட்டரும் கூட. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கோர சம்பவத்தை ஒரு கதையா எழுதி அதை புத்தக வடிவில பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த புத்தகம் ரொம்ப பிரபலம் அடைஞ்சதால பெத்த ஒரு டிவி சேனல்ல இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க இன்சிடென்ட் இன் கோஸ்ட்லேண்ட் இந்த புத்தகம் வெளியான 2 வாரத்துல ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருச்சு. இந்த புத்தகம் எழுதின எலிசபெத் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி சீனை கட் பண்ணா பெத்து தன்னுடைய இன்டர்வியூவை தான் குடும்பத்தோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு போன் கால் வருது. போன் அட்டன் பண்ணி யாருன்னு கேக்குறாங்க. பெத், நான் தான் வீரா பேசுறேன், உடனே வா பெத், அவங்க இங்க தான் இருக்காங்க, என்ன தனியா விட்டுட்டு போகாத அப்படின்னு வீரா போன்ல பேசிட்டு இருக்கிற நேரத்துல கால் கட் ஆயிடுது. பெத் உடனே தன்னுடைய அம்மாவுக்கு போன் பண்றாங்க. ஆனா அம்மாவும் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. பெத் வீராவை பாக்குறதுக்கு துணிமணியை பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இங்க பெத்தோட கணவர் நீ போயதாகணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பெத், இத பாருங்க, அம்மா போன் எடுக்கல, எனக்கும் நடந்ததெல்லாம் இப்ப அடிக்கடி கனவா வந்து என்ன டார்ச்சர் பண்ணுது, எனக்கு இன்னும் இது சரியா படல, குழந்தைய பாத்துக்குங்க, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்க்க போறாங்க பெத். இங்க வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. அம்மா கதவு தரமா, எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெத்து தன்னுடைய அம்மாவை சுத்தி முத்தியும் தேடுறாங்க. அம்மா வீட்டுக்கு பின்னாடி இருந்து வந்து பெத் எப்பமா வந்த, வர்றன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்க அதுக்கு பெத், அதெல்லாம் இருக்கட்டுமா, வீரா எப்படி இருக்கா, வீரா நேத்து நைட் எனக்கு போன் பண்ணி பயந்து போய் கத்துனா, அப்புறம் போன் கட் ஆயிடுச்சு, உங்களுக்கும் போன் பண்ண, நீங்களும் போன் எடுக்கவே இல்ல, வீராவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பெத்து கேக்குறா. அதுக்கு அம்மா, வீராவுக்கு ஒண்ணு ஆகலமா, அவ இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நல்லதான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பெத்தும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தன்னுடைய சிஸ்டர் வீராவோட அழுகுரல் பேஸ்மெண்ட்ல இருந்து கேக்குது. கதவு திறந்து உள்ள போய் வீரா எங்க இருக்க, வெளியே வா, ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீராவை ஒரு சைடு தேடிட்டு இருக்க. இங்க பெத்தும் வீராவை தேடிட்டு இருக்காங்க. உடனே ஒரு கப்போர்ட்ல இருந்து வீரா கத்திக்கிட்டே பெத்து மேல விழறா. வீரா பெத்துக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கத்துறா. அப்புறம் பெத்தும் அம்மாவும் சேர்ந்து வீராவை அழைச்சிட்டு போய் காயப்பட்ட இடத்துல மருந்து போடுறாங்க. அம்மா வீராவை பார்த்து, இத பாரு வீரா, உன்னை யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல, உன்னுடைய சிஸ்டர் பெத்தும் இங்கதான் இருக்கா, பயப்படாதமா அப்படிங்கிறாங்க. பெத்து தன்னுடைய சிஸ்டர் நிலைமையை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறா. அப்படியே சீனை கட் பண்ணா அம்மா ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பெத்து வந்து அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குமா, வீராவை குணமாக்க என்னால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மா, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுமா, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி பெத்து தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கறதால பெத்து எழுந்து போய் அந்த கண்ணாடியை திறந்து உள்ள பாக்குறா. கண்ணாடி பாக்ஸுக்குள்ள இருந்து எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறாங்க. இந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள இருக்க வேண்டிய பொம்மை இங்க பெத்த பாத்துக்கிட்டு நிக்குது. பெத்த அந்த பொம்மைக்கு பக்கத்துல போறாங்க. உடனே அந்த பொம்மையோட கண்ணுல லைட் எரிஞ்சு பேய் மாதிரி ஆட கண்ணாடி பாக்ஸுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு உருவம் பெத்த தூக்கிட்டு போகுது. இது வரைக்கும் பயந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நமக்கு இப்பதான் புரியுது இதெல்லாம் பெத்தோட கனவுன்னு. இப்ப பெத்து பெட்ல இருந்து எழுந்திருச்சு அந்த கண்ணாடி பாக்குறா.
பாக்குறா. அந்த கண்ணாடியில எனக்கு உதவி பண்ணுன்னு எழுதிருக்கு. இத பார்த்துட்டு வீரா இருக்கிற ரூமுக்கு போய் லைட் போட்டு பார்த்தா வீரா தன்னுடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு நிக்கிறா. வீரா பெத்த பார்த்து என்ன தனியா சாக விட போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு பெத்து ஏன் வீரா இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வீரா தன்னுடைய உள்ளங்கைய காட்டி, பெத் என்னுடைய கையை பாரு, என்ன அவங்க கொடுமைப்படுத்துறாங்க, என் கையில சூடு வைக்கிறாங்க, நான் கெஞ்சுறேன் கதறேன், அப்பயும் அவங்க என்ன விட மாட்டாங்க, உன்னை கெஞ்சி கேட்கிறேன் பெத், அவங்களை என்ன எதுவும் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு வீரா பெத்து கிட்ட சொல்றாங்க. பெத்துக்கு இங்க வீராவுக்கு என்னதான் நடக்குதுன்னே புரியல. பயப்படாத வீரான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கிற நேரத்துல யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. வீரா பயந்து போய் அவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கு பெத்து வீரா பயப்படாத, அம்மா தான் வராங்க அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் வீரா அழுதுகிட்டே இருக்கா. இப்ப பெத்து வெளியே போய் அம்மாவை தேடுறாங்க. இந்த சீன்ல ஏதோ ஒரு நாயை காட்டி நம்மள தேவையில்லாம பயமுறுத்துறாங்க. அப்புறம் அந்த நாயை கேஷுவலா விரட்டி விட்டுட்டு அம்மா நடந்து வராங்க. பெத்தும் அம்மாவும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆகுது. அம்மா பெத்து கிட்ட, செல்லம் உன்னுடைய நாவல் இன்சிடென்ட் இன் கோஸ்ட்லேண்ட் அப்படின்ற புத்தகத்தை படிச்சேன், செம்மையா இருக்கு செல்லம் அப்படின்னு மகளை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல இங்க வீராவை காட்டுறாங்க. இங்க வீரா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் பெத் அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறப்போ யாரோ நடந்து வர சத்தம் வீராவுக்கு கேக்குது. அப்படி சீனை கட் பண்ணா பெத்து தன்னுடைய அம்மாவை தூங்க வச்சுட்டு தன்னோட பெட்ரூம்ல இருக்கிற ஒரு புக் எடுத்து படிக்கலான்னு போகிற சமயத்துல அந்த கண்ணாடியை பாக்குறாங்க. அந்த கண்ணாடியில எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு எழுதிருக்கு. இத பாத்துட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்துல இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா தன்னுடைய சிஸ்டர் வீராவை யாரோ சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பெத் உடனே பதட்டப்பட்டு, வீரா என்னாச்சு, பயப்படாத நான் இருக்கேன், ஆமா இதோட சாவி எங்க, இரு சாவியை தேடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே கதவு டப்புன்னு சாத்திக்குது. பெத்து கதவு திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா கதவு திறக்க முடியல. இப்ப உள்ள இருந்து ஏதோ ஒரு ஆம்பளை வாய்ஸ் கேக்குது. உன் சிஸ்டரை பதம் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னுடைய டர்ன் தான் அப்படின்னு சொல்ல பெத்து பயந்து தன்னுடைய ரூமுக்கு போய் கடிகாரத்தை பாக்குறா. டைம் 1:27 காட்டுது. இப்ப பெத்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டைம் 3:37 ஆச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு கை வந்து பெத்தை இழுத்துக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. படம் பாக்குற நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. படத்தோட ஆரம்பத்துல பெத்தோட குடும்பத்துக்கு ஒரு கொடூர சம்பவம் நடக்கிறத காட்டுறாங்க. அப்புறம் நடந்த சம்பவம் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்ன நடந்த மாதிரியும், அந்த சம்பவம் பெத்தோட கனவுல அடிக்கடி வர்ற மாதிரியும், பெத்து இப்போ ஒரு ஃபேமஸான ரைட்டர் மாதிரியும், தவிர கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய குழப்பம் என்னன்னா வீராவுக்கு என்னதான் நடக்குது, வீராவுக்கு நடக்கிறது ஏன் பெத்துக்கு நடக்க மாட்டேங்குது. வீராவுக்கு இவ்வளவு கொடூரம் நடந்தாலும் அம்மாவோட முகத்துல பெருசா கவலையே இருக்கிற மாதிரி தெரியலையே. அம்மா தான் வீராவை ஏதாவது பண்றாங்களா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வரதான் செய்யுது. இந்த ஒரு குழப்பத்தாலேயே இந்த படத்தை பாக்குறதுக்கே ரொம்ப போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். ஆனா இது வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் சலிப்பு தட்டு இருந்தாலும் இதுக்கு மேல சீட்டோட நுனியில உட்காந்து பாக்குற அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கும். ஒரு கை வந்து பெத்த தூக்கிட்டு போன மாதிரி காட்டினாங்க இல்லையா, அங்க அப்படியே சீனை கட் பண்ணி பெத் ஒரு சோஃபால இருந்து எந்திரிச்சு கண்ணாடியை போய் பாக்குறாங்க. அவங்க முகம் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம அழறாங்க. எழுந்திருச்சு போய் அம்மாவை தேடுறாங்க. ஆனா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. வீட்டு கதவை திறக்கிறாங்க, திறக்க முடியல. நம்ம எல்லாம் சின்ன வயசுல நம்மளுடைய அம்மாவை காணோம் அப்படின்னா கதறி அழுவோம் இல்லையா, அதே மாதிரி கதறி அழுறாங்க. இப்ப டக்குன்னு அழுகையை நிறுத்திட்டு வீரா இருக்கிற ரூமுக்கு போய் வீராவை பார்த்து என்ன என்னடி பண்ண அப்படின்னு அழுதுகிட்டே கோவமா கேக்குறாங்க. அதுக்கு வீரா, நான் உன்னை எதுவுமே பண்ணல பெத், அவன் என்ன ரேப் பண்ணிட்டான், அவன் இப்ப உன்னதான் ரேப் பண்ண போறான் அப்படின்னு வீரா சொல்ல, அதுக்கு பெத்து தன்னுடைய சிஸ்டர் என்ன சொல்ல வராங்கிறதை புரிஞ்சுக்காம, நீ தாண்டி என்ன இப்படி பண்ணிட்ட, ஏண்டி இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பெத் வெறித்தனமா கத்திக்கிட்டு இருக்கும்போது வீரா பெத்த ஒரு அரைஞ்சு, ஏண்டி இப்படி கனவு உலகத்துல வாடுற, இத பாரு பெத், அம்மா இறந்துட்டாங்க, அந்த பொம்பளை நம்ம அம்மாவை கழுத்துறது கொண்டுட்டா, இப்ப நாம மட்டும்தான் இருக்கும், கனவு உலகத்துல வாடுறதை நிறுத்திட்டு நடந்ததை ஏத்துக்க அப்படின்னு வீரா சொல்லிக்கிட்டு இருக்க. பெத்துக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்கிறத ஏத்துக்க முடியாம பெத் அழறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அலறதை நிறுத்திட்டு பெத்து தன்னுடைய சிஸ்டர் வீராவை பாக்குறா. வீரா பெத்த பார்த்து, பெத் நீ இப்ப சுயனோட தானே இருக்க, சொல்லு பெத் அப்படின்னு வீரா கேட்க, அதுக்கு ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க பெத். இப்பதான் நமக்கு படத்தோட ஆரம்பத்துல நடந்தது உண்மைன்னும், பெத்துக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்கிற மாதிரி காட்டினதும், பெத்த ஒரு ஃபேமஸ் ரைட்டரா காட்டினதும், மொத்தத்துல அந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு இது வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே பெத்தோட கற்பனைன்னு நமக்கு புரிய வருது. நடக்கிற உண்மை சம்பவங்களை பெத்தால ஏத்துக்கவே முடியல. தன்னுடைய அம்மாவை இழந்துட்டதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. வீரா பெத்த சமாதானப்படுத்துறா. அப்படியே படம் சோகமா போய்கிட்டு இருக்க திடீர்னு அந்த வேன் வர சத்தம் கேக்குது. உடனே வீரா தன்னுடைய சிஸ்டரை கூட்டிட்டு போய் ஒரு கபோர்டுக்குள்ள உட்கார வச்சு பெத்து கிட்ட, இங்க பாரு பெத், அந்த பொம்பளை உன்னை மாடிக்கு கூட்டிட்டு போய் பொம்மைங்களுக்கு நடுவுல உட்கார வைப்பா, பயப்படாத, அப்புறம் அந்த தடியும் வருவான், அவன் உன்னை என்ன பண்ணாலும் நீ அழக்கூடாது, நகரக்கூடாது, நீ இந்த மாதிரி செஞ்சீனா அவன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான். போன தடவை நான் பயந்து போய் அவன் காலிலே நான் எட்டி உதைச்சேன், பதிலுக்கு அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான், அதனாலதான் சொல்றேன், அவங்க வராங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு கபோர்டை மூடிட்டு வீரா போயிடுறா. பதட்டத்தோட கபோர்டுக்குள்ள பெத் உட்கார்ந்திருக்க. அந்த பொம்பளை கபோர்டை திறந்து பெத்தோட கையை பிடிச்சி இழுக்கிறா. பயம் தாங்க முடியாம பெத் சத்தம் போட ஆரம்பிக்கிறா. ஏண்டி கத்துறன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பெத்த கண்ணத்திலே அறைய பெத் மயக்கம் ஆயிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொம்பளை
பெத்துக்கு கண்ணுக்கு மையி, உதட்டுக்கு லிப்ஸ்டிக்னு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இப்பதான் இந்த பொம்பளையோட முகத்தை முழுசா காட்டுறாங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இவ பொம்பளையே கிடையாது. இவ ஆணா பிறந்து பெண்ணா மாறிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கை. இருந்தாலும் திருநங்கைன்னு பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால இவளை நான் பொம்பளைனே வச்சுக்கிறேன். சரி, இப்ப கதைக்கு வருவோம். பெத் பயந்து போய் சுத்தி முத்தியும் பாக்குறா. அங்க ஒரு ரூம்ல தன்னுடைய அம்மா கழுத்து அறுபட்டு இறந்து கிடக்கிறத பார்த்து அழுகிறா. பாக்குற நமக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்புறம் அந்த பொம்பளை பெத்த கூட்டிக்கிட்டு என்னவோ புது பொண்ணு அழைச்சிட்டு போற மாதிரி மாடிக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஒரு ரூம்ல நிறைய பொம்மைங்க இருக்கு. அந்த பொம்மைங்களுக்கு பக்கத்துல பெத்த உட்கார வச்சுட்டு அந்த பொம்பளை கதவை சாத்திட்டு போயிடுறா. இங்க பெத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பக்கத்துல ஒரு பொம்மையை பாக்குறா. அந்த பொம்மையோட தலையில அச்சாணி மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த பொம்மையை எடுத்து பாக்குற சமயத்துல யாரோ ரூமுக்கு வர மாதிரி சத்தம் கேக்குது. உடனே அந்த ஆணியை எடுத்து தன்னுடைய தலைமுடியில சொருகி வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறா. இங்க கதவு திறந்துட்டு அந்த குண்டை வரான். வந்து பெத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்மையோட கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டு போய் பொம்மைன்னு கூட பார்க்காம சில நாராசமான வேலைகளை செய்யறான். அதுக்கப்புறம் அந்த பொம்மையோட கைவிரலை உடைக்கிறான். அப்புறம் நெருப்பால அந்த பொம்மையோட கைவிரலை எரிக்கிறான். இதை பெத் பார்த்துட்டு பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிடுறாங்க. இந்த தடியன் செய்யற வேலைகளை பெத் பார்த்துக்கிட்டே இருக்க உடனே அந்த சைக்கோ தடியன் டக்குன்னு திரும்பி பார்க்கறான். பெத்தும் உடனே டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. இப்ப இந்த சைக்கோ தடியன் பொம்மையை கீழே போட்டுட்டு பெத்துக்கிட்ட வந்து அவளை தூக்கிட்டு போய் சோஃபால உட்காந்து பெத்தை ரேப் பண்ண பாக்குறான். அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல. முதல்ல ஒரு பொம்மையை எடுத்து அந்த பொம்மையோட கைவிரலை எரிச்ச மாதிரி பெத்தோட கைவிரலை எரிக்க வரும்போது அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொம்மை கீழே விழுந்துருது. அந்த தடியை என்னடா அதுன்னு பின்னாடி திரும்பி பாக்குற நேரத்துல பெத்து தன்னுடைய தலைமுடியில சொருகி வச்சிருந்த அந்த ஆணி எடுத்து அந்த தடியை முதுகிலே குத்துறாங்க. அந்த தடியை வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே அங்க இருக்கிற பொம்மைகள் மேல விழுறான். அங்க இருக்கிற பொம்மைங்க எல்லாம், நீ ஒரு பண்ணி பண்டாரம், நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, உன்னை யார் லவ் பண்ணுவா அப்படின்னு திட்டுற மாதிரி இந்த தடியனுக்கு கேக்குது. அதனால கோவப்பட்டு எல்லா பொம்மைகளையும் போட்டு மிதிக்கிறான், உடைக்கிறான். அப்புறம் ஒரு வழியா சாந்தமாகி ஒரு பொம்மையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தலையை தடவி கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறான். இப்ப பெத்து தப்பிச்சிடலாம் நினைச்சு நைஸா கதவு கிட்ட போய் கதவை திறக்கிற நேரத்துல அந்த பொம்பளை கதவை வேகமா தட்டுறான். கண்டிப்பா இது அந்த கொலகார பொம்பளையா தான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிற நம்ம பெத்து அப்படியே பின்னாடி வர உடனே அந்த சைக்கோ தடியன் பெத்தோட தலைமுடியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கண்ணத்துல 2 அடி அடிச்சு ரேப் பண்ண பாக்குறான். பெத் எப்படியோ அந்த தடியனோட கையை உதறி தள்ளிட்டு பக்கத்துல இருக்கிற தன்னுடைய டைப் ரைட்டிங் மிஷின் எடுத்து அவன் மண்டையில 2 போடு போட்டுட்டு கதவை திறக்கலான்னு போக இப்ப பெத்தோட மண்டையில ஒரு பொறி தட்டுது. அது என்னன்னா, ஒருவேளை கதவுக்கு வெளியே அந்த பொம்பளை இருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு கதவு பக்கத்துல போய் ஏதாவது சத்தம் கேக்குதான்னு காதை கொண்டுகிட்டு போக சுத்திலேயே கதவை சட்டார் நடிச்சு உடைக்கிறா அந்த கொலகார பொம்பளை. ஜஸ்ட் மிஸ், இல்லனா பெத்தோட மண்டை செதறி இருக்கும். எப்படி இவகிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க போறோம்னு தெரியாம பெத் கதறா. உடனே யோசிச்சு டைப் ரைட்டிங் மிஷின் எடுத்துட்டு போய் ஒரு ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாங்க. இங்க இந்த பொம்பளை கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பெத்த தேடுறா. இப்படி தேடிக்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருக்கிறத பாக்குறா. இவ கண்டிப்பா வெளியே தான் போயிருக்கணும்னு நினைச்சு அந்த கொலகார பொம்பளை பெத்த தேடுறதுக்கு வெளியே போறா. இங்க பெத்து புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த முகம் பாக்குற கண்ணாடி பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒளிஞ்ச பெத்து ஒரு சின்ன விஷயத்த மறந்துடுறா. கண்ணாடியை கொஞ்ச நேரத்துக்கு ஓபன் பண்ணி வச்சிருந்தா உள்ள இருக்கிற பொம்மை வெளியே வந்து சத்தம் போடுன்னு பெத்து மறந்துட்டா போல. அந்த பொம்மை சத்தம் போட்டுக்கிட்டு வெளியே வர பாக்குது. உடனே சுதாரிச்சுக்கிட்டு கண்ணாடியை மூடிட்டு அந்த பொம்மை இறுக்கி பிடிச்சுக்கிறா. பொம்மை சத்தம் போடுறதை நிறுத்தின பிறகு கண்ணாடியை திறந்து மெல்லமா வெளியே வந்து வீரா இருக்கிற ரூமுக்கு போய் வீராவை பார்த்து சத்தம் போடாம வா வீரா அப்படிங்கிறா. 2 பேரும் சேர்ந்து ஒரு கதவை திறந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த கதவை திறக்க முடியல. தப்பிச்சு போக ஒரே வழி முன்வாசல் மட்டும்தான் சொல்லி டக்குன்னு முன்வாசலுக்கு ஓட பாக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த பொம்பளை அங்க கிராஸ் ஆக உடனே 2 பேரும் மறைஞ்சுக்கிறாங்க. அந்த குலகார பொம்பளை யாரோ வந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சந்தேகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரா. அந்த நேரத்துல மேல அந்த தடியன் கத்தி சத்தம் போடுறான். இந்த பொம்பளை அந்த தடியனை பார்க்க மேல போக 2 பேரும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு காலையில ஆகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்காங்க. ஓடி வந்துகிட்டே இருக்க தூரமா ஒரு போலீஸ்கார் போய்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்து நில்லுங்க நில்லுங்கன்னு 2 பேரும் சேர்ந்து கத்துறாங்க. எப்படியே இவங்களுடைய சத்தம் போலீஸ்க்கு கேட்டு வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும். இவ்வளவு நடந்து இந்த வீரன்றவளுக்கு திமிரு கொஞ்சம் கூட அடங்கல. என்னாச்சுமான்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் பக்கத்துல வராரு. ஒழுங்கு மரியாதையை பின்னாடி போ, எங்களை தொடாத அப்படிங்கிறா. சரி, இதை கூட விடுங்க, வண்டி தான் வந்து நின்னுச்சுல்ல, இவ்வளவு தூரம் ஓடி வந்தனே, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி போய் காருக்குள்ள உட்காந்து போயிருக்கலாம்ல. பின்னாடி அந்த கொலகார பொம்பளை வந்துட்டா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கேயே சாணி மாதிரி உட்காந்துக்கிட்டு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ஏதோ பண்ணட்டுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் போய் இன்னொரு போலீஸ்காரருக்கு கால் பண்ணி தான் இருக்கிற இடத்த சொல்லிட்டு, ஆபீசர், இங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஏதோ நடக்க கூடாது நடந்திருக்கு, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, உடனே நம்ம டீம் அனுப்பி வைங்க அப்படின்னு இந்த போலீஸ் என்ன பேசிட்டு இருக்கிற சமயத்துல தூரத்துல ஒரு வண்டி லைட் எரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. போச்சு, அந்த பொம்பளை தான் வரான்னு பயந்து பாத்துக்கிட்டு இருந்தா கடைசியில அது வேற வண்டியா இருக்குது. போலீஸ்காரர் ஓடி வந்து அந்த பொம்பளை போலீஸ் கிட்ட நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பொண்ணுங்களை அழைச்சிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்ற நேரத்துல அவர் அந்த கொலகார பொம்பளை சுட்டு கொன்னுடுறா. இதை பார்த்துட்டு அந்த பொம்பளை போலீஸ்க்கு கையும் ஓடல காலும் ஓடல. தன்னுடைய கண்ணை எடுக்கிறதுக்குள்ள அந்த பொம்பளை இந்த போலீஸ் அம்மாவையும் சுட்டு கொன்னுடுறா. கார் வந்து நின்னப்பயே கார்ல ஏறி போயிருந்திருக்கலாம்ல. இப்ப 2 உயிர் அனாமத்தா போயிடுச்சு. அப்புறம் என்ன, 2 பேரையும் தூக்கி வேனுக்குள்ள போட்டுக்கிட்டு திரும்பவும் அதே வீட்டுக்கு அழைச்சிட்டு போறா அந்த கொலகார பொம்பளை. பயம் தாங்க
தாங்க முடியாம வீரா கத்துறா. இப்ப பெத் திரும்பவும் தன்னுடைய கனவு உலகத்துக்கே போயிடுறா. இங்க ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் மிஸ்டர் ஹார்வர்ட்னு ஒருத்தர் வந்து பெத்து கிட்ட, இன்சிடென்ட் இன் கோஸ்ட்லேண்ட் என்ற உங்க நாவலை நான் படிச்சேன். உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த நாவல் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பெத்த புகழ. அதுக்கு பெத்த ரொம்ப நன்றி, இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பார்ட்டியில தன்னுடைய சிஸ்டர் வீரா அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓடுறத பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம பின்னாடியோ ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா வீரா கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பெத்தோட அம்மா வந்து, பெத் அவளே ஒரு பைத்தியக்காரி, அவகிட்ட போகாத, நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பெத்து, அம்மா என்னதான் இருந்தாலும் அவ என்னுடைய சிஸ்டர், அவளை இதுல இருந்து நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு பெத்து சொல்ல, அதுக்கு அம்மா நீ போய் தான் ஆகணுமா செல்லும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு பெத்து ஓடுறா. எப்படியோ கனவு உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு திரும்ப வந்துடுறா. இங்க அந்த குண்டம் பெத்த அட்டாக் பண்றான். பெத் அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள போய் விழுந்துடுறா. அந்த குண்டம் பெத்தோட காலை புடிச்சு தரத்தன்னு இழுத்து கண்ணத்திலேயே அடிச்சு கழுத்து புடிச்சு நெரிச்சு பெத்த கொடுமைப்படுத்துறான். பெத்தோட மூச்சு நிக்க போற சமயத்துல அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பொம்மை வெளியே வந்து சத்தம் போட்டு அந்த குண்டனோட கவனத்தை திசை திருப்பிடுது. இப்ப அந்த குண்டம் பெத்த விட்டுட்டு அந்த பொம்மையை போய் அட்டாக் பண்றான். இப்ப தன்னுடைய சிஸ்டர் வீரா கத்துறத கேட்டு பெத்து ஓடி போய் பாக்குறா. அங்க அந்த கொலகார பொம்பளை வீராவை ஏதோ பண்ணிட்டு இருக்கா. உடனே பெத் கோவப்பட்டு அந்த பொம்பளையோட தோலை புடிச்சு கட்டிச்சு தோலை பிச்சு எடுக்கிறாங்க. அந்த பொம்பளைக்கும் பெத்துக்கும் சண்டை நடக்குது. தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பெத் அந்த பொம்பளை மல்லாக்க போட்டு தலையை புடிச்சு தரையிலேயே மண்டு நடிக்கிறாங்க. அதோட விடாம அவளோட சுண்டு விரல கட்டிச்சு பிச்சு துப்புறாங்க. அந்த நேரத்துல அந்த குண்டம் பெத்த அட்டாக் பண்றதுக்கு ஓடி வரான். அப்போ ஒரு போலீஸ்காரர் பின்னாடி இருந்து அந்த குண்டனை சுட்டு சாகடிக்கிறாரு. அந்த குண்டன் இறந்து போனதை ஏத்துக்க முடியாம அந்த பொம்பளை அழறா. போலீஸ்காரர் அந்த பொம்பளையை பார்த்து, ஏய் எந்திரிச்சு நில்லு, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே போலீஸ்காரர் அட்டாக் பண்ண பாக்குறா. போலீஸ்காரர் எதை பத்தி யோசிக்காம அவளை சுட்டு கொன்னுடுறாரு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு வீராவும் பெத்தும் சந்தோஷப்படுறாங்க. இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் வருது. இங்க ஒரு டாக்டர், பெத் நாம இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, பெத் உனக்கு தெரியுமா நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு பெத், இல்ல சார் எனக்கு கதைகள் எழுதுறதுல தான் ஆர்வம் அப்படின்னு சொல்றா. இதோட இந்த படம் முடியுது. இப்போ நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு மார்க் தருவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.